ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நேற்று வந்துட்டு கோவில்லாம் போயிட்டு அப்புறம் அந்த ஏரியா மயிலாடுதுறையில் இது ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்த இடம். டேனிஷ் கோட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தரங்கம்பாடி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்களை எல்லாம் கோயிலில் அவங்க சாமி கும்பிட போகிறாங்க, எப்படி ஒரு இடம் காமிச்சா தான் அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு போனோம். நல்லா இருந்தது. இது வந்துட்டு டென்மார்க்குக்காரங்க ஆட்சி பண்ணும்போது இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. கட்டின வருஷம் 1620. இதோட இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணது அந்த காலத்திலேயே பண்ண இடமா. தரங்கம்பாடி. தரங்கம்னா அலைகள், பாடி. இந்த இடத்துல அலைகள் பாடுற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஆனால் இவ்வளோ ஏரியா இருக்கத்தில் ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்த்த இடத்துலையே நம்ம ஏரியாவிலேயே சுத்தமான கடற்கரைனா இதுதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது. இந்த இதில் என்ன அங்கே உள்ளவங்க கிட்ட கேட்டதில் இந்த ஓசோன் இது காற்று அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் சுத்தமாக கிடைக்கிது அப்படிங்கிறாங்களே என்னன்னு சொன்னதுக்கு, அங்கே உள்ள பொதுமக்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, மேலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இங்கே அந்த காற்று கிடைக்குமா. அதுக்காக தான் அங்கே உள்ளவங்க டேனிஷ்காரங்க இந்த இடத்த அப்போவே கண்டுபிடிச்சி ஓரளவு இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த அதோட பவர் நல்லா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதய நோய் உள்ளவங்க இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதய நோய் இருக்கவங்கெல்லாம் இந்த இடத்துல வந்தோம் அந்த டைமிங் ஒரு 1 ஹவர் இருந்தால் கூட அதோட பவர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. எதுவும் வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த கோட்டை இப்போ தான் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பழமை மாறாமல் நல்லா புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த ஏரியாவோடலாம் ஃப்ரெஷ்ஷான கருவாடு அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல கொட்டியிருக்க கல் இதெல்லாம் பொதுமக்கள் ஃபஸ்ட்டு கொட்டக்கூடாது, மீன் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆழிப்பேரலை வந்ததில்ல, அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த கல் மாதிரி நீளமாக இருந்ததில்ல, ஒயிட் கலரில், அது திமிங்கிலத்தோட முதுகெலும்பம். அவ்வளோ ஒரு மரக்கட்டை மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அழுத்தமாக இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாமே அப்போ யூஸ் பண்ண கருவிகள், அவங்க பயன்படுத்தின பானை வகைகள், பீரங்கி, இதெல்லாம் இன்னுமே அதோட கம்பீரமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. அந்த ஏரியாவே நல்லா இருந்ததுன்னு. க்ளீனான இது. நல்லா ஒரு பீச்சுக்கு போனோம், வெளிநாட்டு பீச்சுக்கு போன அளவு ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த இடத்துல. நல்ல ஒரு க்ளீனாக சுத்தமாக இருந்தது. இந்த கடற்கரையில் ஒரு பிளாஸ்டிக், எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக தானே இருக்குது. இந்த இடத்துல நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எனக்கு யார்